அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி NLSAT எக்ஸாம் பற்றி நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். அதாவது NLU பெங்களூரில் BBA பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு பற்றி இப்போ பேசியிருந்தோம். அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கூகுளில் NLSAT அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். NLSAT 2026 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி NLSAT அட்மிஷன் 2026 அப்படின்னு ஒன்று வரும். நேஷ்னல் லா ஸ்கூல் ஆஃப் இந்தியா யூனிவர்சிட்டின்னு ஒரு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்ளிகேண்ட் நேம் கொடுத்துருங்க. ஸோ 10th சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நேம் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடி. ஸோ 10th சர்டிஃபிகேட்டில் அவரோட ஸ்டூடெண்டோட நேம் எப்படி இருக்கோ அது மாதிரி கொடுத்துட்டு மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கொடுத்துருங்க. ரிஜிஸ்டர் கொடுத்துருங்க. ஸோ லாகின் டீட்டெயில்ஸ் நம்மளோட மெயிலுக்கு வந்துடும். ஸோ ஸ்பேமில் இருக்கான்றது செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதில் லாகின் பண்ணணும், யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே நமக்கு மெயில் வந்திருக்கு. ஸோ லாகின் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா இதோட யூசர் நேமு நம்மளோட மெயில் ஐடி தான் இருக்கும். பாஸ்வேர்டு வந்து அவங்களே கொடுத்துட்ருக்குறாங்க. அதை காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணுறேன். லாகின் கொடுத்தாச்சு. ஸோ புது பாஸ்வேர்டு நம்மளை கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஆல்ஃபா நியூமெரிக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுங்கள். ஒரு லெட்டர் கேப்ஸ் இருக்கணும். ஸோ இதில் வந்து 3 year LLB, NLS BA ஹானர்ஸ், 2 year மாஸ்டர் ப்ரோக்ராம், PhD இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்ளை பண்ண போகிறது நேஷ்னல் லா ஸ்கூலில் BA அதுதான் பண்ண போகிறோம். ஸோ அதை அப்ளை கொடுக்குறோம். ஸோ ஃபோட்டோ அப்லோட் கேட்குறாங்க ஃபஸ்ட்டு. இது அப்படியே முழுக்க கிளாட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணமோ அந்த ஃபார்மேட்டு தான். இந்த ஸ்பெஷல் ஃபார்மேட்லாம் எதுவும் கிடையாது இதில். மொபைல் நம்பர் கரெக்டாக ஃபிட் பண்ணிவிடுங்க. டேட் ஆஃப் பர்த் 10th இருக்க மாதிரி கொடுங்க. ஆல்டர்னேட் காண்டாக்ட் நம்பர் முடிஞ்ச அளவுக்கு சிஜி டீச்சரோட நம்பராக கொடுக்க பாருங்கள். ஏன்னா பேரண்ட்டோட நம்பர் கொடுத்தீங்கன்னா பேரண்ட்டுக்கு ஃபோன் எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தாங்கன்னா கஷ்டமாயிரும். ரிலிஜன் வந்து ஹிந்துனா ஹிந்து, கிறிஸ்டியன்னா கிறிஸ்டியன், புத்திஸ்ட்னா புத்திஸ்ட் அந்த மாதிரி கொடுங்க. என்னோட ரிலிஜன் சொல்லக்கூடாதுன்றதுக்காக இந்தியன்னு கொடுத்துருக்கேன். நேஷ்னாலிட்டி இந்தியன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ஆனுவல் இன்கம் உங்கள்கிட்ட இன்கம் சர்டிஃபிகேட் இருந்தால் கொடுங்க, இல்லை 0 to 3 lakhs கொடுங்க. ஐடி ப்ரூஃபு ஆதார் கார்டு இருந்தால் ஆதார் கார்டு அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபாதர் டீட்டெயில்ஸ். ஃபாதர் நேமு 10th சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி கொடுங்க. ஸோ ஃபாதரோட இமெயில் ஐடி இல்லைன்னா சிஜி டீச்சரோட இமெயில் ஐடி கொடுங்க. ஃபாதர் ஆக்குபேஷன் மோஸ்ட்லி அக்ரிகல்ச்சராக இருக்கும், இல்லைனா நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துருங்க.
ஸோ மதர்தும் இமெயில் ஐடி அதே இமெயில் ஐடி கொடுத்துருங்க. If contact details of both parents are not available, would you like to enter the details of legal guardian? No, எஸ் கொடுத்துடலாம். லீகல் கார்டியன்து இல்லைன்னா நோ கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட்ரஸ் கேட்டிருக்காங்க, அட்ரஸ் ஆதாரில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி கொடுத்துருங்க. ஸோ முன்னாடி கிளாட் அப்ளை பண்ணும்போது என்ன கம்யூனிட்டின்றது முன்னாடியே ஃபஸ்ட் பேஜ்லேயே வந்துருச்சு. ஆனால் இப்போ இந்த இதில் வந்து அது மாதிரி கொடுக்கல. நெக்ஸ்ட்டு கிளாஸ் 10 டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இயர் ஆஃப் கம்ப்ளீட் 2024 கொடுங்க. யூஸ்வலாக எல்லோரும் அதான் பண்ணியிருப்பீங்க. ஸ்கூல் நேமு இப்போ இஎம்ஆர்எஸ் குமிழினா இஎம்ஆர்எஸ் குமிழி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். என்ன போர்டுனா ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாம். உங்களோட சர்டிஃபிகேட்டோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா தெரியும், சைன் பண்ணியிருப்பாங்க. அது கீழே ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாம் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. பர்சன்டேஜ் எவ்வளவோ அதை கொடுத்துருங்க. கிளாஸ் 10 மார்க் ஷீட் அப்லோட் பண்ணிவிடுங்க. நான் எல்லாத்துக்குமே என் ஃபோட்டோவே அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட கிளாஸ் 10 மார்க் ஷீட் அப்லோட் பண்ணுங்கள். கிளாஸ் 12க்கு வந்து கரண்ட்லி இன் கிளாஸ் 12 கொடுங்க படிச்சுட்டு இருந்தீங்கன்னா. நேம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஹையர் செகண்டரி எக்ஸாம். இயர் ஆஃப் கம்ப்ளீட் 2026 கொடுங்க. ஸ்கூல் எங்கே படிக்கிறீங்களோ அதை கொடுங்க. நான் இஎம்ஆர்எஸ் குமிழின்னு கொடுக்குறேன். போர்டு வந்து போர்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் நான் கொடுக்குறேன். உங்களோட சர்டிஃபிகேட்டில் என்ன வரும் டீச்சரை கேட்டு அதை கொடுங்க. கிளாஸ் 12 சர்டிஃபிகேட்டு இருக்கான்னு பாருங்கள், இல்லைனா போனஃபைடை அப்லோட் பண்ணுங்கள். ஆனால் கம்பல்சரியாக அப்லோட் பண்ணணும். ஸோ போனஃபைட் சர்டிஃபிகேட்டோட டெம்ப்ளேட் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ திஸ் இஸ் சர்டிஃபை தட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலோட லெட்டர் ஹெட்டில் இதை டைப் பண்ணியிருக்கணும். ஸ்கூலோட லெட்டர் பேடில் இது கொடுக்கணும். ஹெச்எம் சைன் பண்ணியிருக்கணும். இந்த ஃபார்மேட்டை நானும் உங்களுக்கு கொடுக்குறேன். அதையும் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு மேஜர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இது. ஸோ வைடு ஓப்பனிங் இருக்க மாதிரி இருக்கணும். எக்கனாமிக்ஸ் படிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது என்னோடய சஜஷன். இது எதுக்காக எக்கனாமிக்ஸ் போடுறோம் அப்படின்னா, எக்கனாமிஸ்ட்டு அப்படின்னும் போது கொஞ்சம் நல்லா ஓப்பனிங்ஸு அதிகமாக இருக்கும். அது மாதிரி அது இல்லாமல் இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ்னு ஒரு போஸ்டிங் இருக்குது. அது எக்கனாமிக்ஸ் படிச்சிருந்தால் மட்டும் எலிஜிபிலிட்டி வராங்க. மிச்சப்படி நீங்கள் ஹிஸ்ட்ரி, பாலிட்டிக்ஸு இதெல்லாம் கொடுத்துக்கலாம். சோஷியாலஜி அண்ட் ஆந்த்ரோபாலஜி கொடுத்துக்கலாம். ஸோ இது முழுக்க முழுக்க உங்களோட விருப்பம்தான். ரிசர்வேஷன் எலிஜிபிலிட்டி கேட்குறாங்க. ஷெட்யூல் ட்ரைப்னா ஷெட்யூல் ட்ரைப் கொடுங்க. சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. பர்சன் வித் அதாவது உடல் ஊனமுற்றவராக இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. கர்நாடகாவில் பிறக்கலை நம்ம நோ கொடுத்துருங்க. கண்டிப்பாக கர்நாடகா கேட்டகரி நோ தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் டெஸ்ட் சென்டர் கொடுத்துருங்க. 3 ப்ரிஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் இவங்க வேறு எதுவும் கொடுக்கல. ஸ்ரீநகர் வெறும் சென்னை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பெங்களூர் கொடுத்துடலாம். மூணாவது வந்து திருப்பதி கொடுக்கலாம். திருப்பதி இருந்தால் கொடுக்கலாம். ஸோ நமக்கு கொஞ்சம் நியரஸ்ட்னு பார்த்தீங்கன்னா கொச்சி நியரஸ்ட்டாக இருக்கும், கேரளா. ஸோ இதை கொடுத்துட்டு சேவ் ஸ்டாஃப்ஸ் கொடுத்துட்டு அதர் இன்ஃபர்மேஷன் கொடுத்து வேர் டு ஹியர் திஸ் அபவுட் யர் ப்ரோக்ராம்னு கேட்கும் போது
அதர்ஸ் கொடுத்துருங்க. தமிழ்நாடு ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கொடுக்கணும் கம்பல்சரியாக. டிக்ளரேஷன் 2 டிக் மார்க் கொடுங்க. சப்மிட் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருங்க. ஸோ இந்த பேஜ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க.